ஒரு சேனலை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் 12th செகண்ட் ரிவிஷன் இங்கிலீஷ் எக்ஸாம் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து 90 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் வந்து இன்டர்னலில் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 20 மார்க்குக்கு 1 மார்க்கு. 20 மார்க் 1 மார்க்கில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தான். சினோனிம்ஸ் 3 வரும், ஆன்டனிம்ஸ் 3, அதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து அப்ரிவேஷன்ஸ்லாம் கேட்பாங்க, அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அப்ரிவேஷன் என்ன ஒரு 25 இருக்குமா, அதை படிச்சிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு 1 மார்க் வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து காம்பினேஷன் கேட்டிருப்பாங்க, கரெக்டான காம்பினேஷன் எழுதுகிற மாதிரி, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா புக் பேக்லேருந்து நிறைய மோஸ்ட்டாக கேட்பாங்க, அதையும் படித்து வச்சுக்கோங்க. புக் பேக்லேருந்து மோஸ்ட்டாக கேட்பாங்க, புக்கின்லேருந்து எதனா 2-3 தான் கேட்பாங்க. அப்புறம் கிராமர்லேருந்து 1 மார்க்ஸ் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஏ பார்த்திங்கன்னா 2 மார்க்கு. 2 மார்க் வந்து நீங்கள் 4 அட்டன் பண்ணுற மாதிரி வரும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து போய்டிக் லைன்ஸ் கொடுத்துறாங்க. போய்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து 3 கொஷின். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான், 2 மார்க் தான். இப்போ 3 எழுதணும். இது டைரக்ட் ஸ்பீச், இது ஃபுல்லாகவே கிராமர் தான். வாய்ஸ் மாற்றுறது, இன்டெரக்ட் வாய்ஸ் அது மாற்றுறது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட் டு அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். ரெஃபரன்ஸ் இஆர்சி கொஷின் அது எழுதிட்டிங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா 3 மார்க். 3 மார்க் வந்து 2 அட்டன் பண்ணால் போதும். ஆல்ரெடி இது வந்து ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோவெப் ஃபில் பண்ணுறது, அது மாதிரி அரேஞ்ச் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். இந்த சர்க்கிள் வச்சு பை சார்ட் வச்சு ஃபில் பண்ணுறது, ஆன்சர் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் தான் வருது. 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு வந்து உங்களுக்கு 35 மார்க்ஸ். இருக்கிறதுலே ஈஸி இதுதான். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஒரு சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி எழுதணும். அப்புறமா சம்மரி நோட்ஸ் எழுதிடுங்க. சம்மரி நோட்ஸ் முடித்தோடனே அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 46th கொஷின் வந்து ஸ்பாட் எரர் இருக்குது. ஸ்பாட் எரர் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எழுதிடுங்க. 1 பரவாயில்ல, 1 போனால் கூட பரவாயில்ல, பட் 5மே தெரியாமல் சும்மா ஏனாதரம் அட்டன் பண்ணி வச்சிடாதீங்க. அதுக்கு ஆப்ஷனாக இருக்க ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அப்ரோப்ரியேட்லி, அது வந்து ஈஸி தான், அது ரொம்ப எழுதிடலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தான் மாதிரி இருக்கும், அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா 47th கொஷினாக வந்து உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. அவ்வளோதான், அதுதான் மொத்தமாக முடியுது. இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக 90க்கு 80+ வாங்கிடலாம். இந்த கொஷின் பேப்பரை ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் மாதிரி இந்த கொஷின் பேப்பரை வச்சு எழுதி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.